அனைவருக்கும் அன்பு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட அக்குபஞ்சரும் வாழ்வியலும் விழிப்புணர்வு வகுப்பு வருகிற ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு ஆரம்பிக்குது. என்னோடய வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கணும், அதுக்காக நான் இந்த வகுப்பில் சேர விரும்புகிறேன் அப்படின்னு அந்த வகுப்பில் சேர விரும்புகிறவங்களுக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வகுப்பாக இது நம்ம நடத்துகிறோம். அக்குபஞ்சரில் என்னென்னலாம் நீங்கள் கற்றுப்பீங்க, வாழ்வியலில் உங்கள் உணவுகளை மாற்றி அதன் மூலியமாக நீங்கள் மருந்து மாத்திரை இல்லாத ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்கன்றதுக்கான ஒரு இலவச விழிப்புணர்வு வகுப்பு. இது தேவைப்படுறவங்க, இதை கலந்துக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் எனக்கு லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பருக்கு பர்சனலாக நான் உங்களுக்கு அந்த குரூப்போட லிங்க்கை நான் அனுப்புவேன். அதே மாதிரி மலர் மருத்துவம் வருகிற ஆகஸ்ட் 3ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்குது. முன்னாடியே புக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த இறை சக்தி, இந்த பிரபஞ்ச பேராற்றல், அது கூட தான் நீங்கள் கனெக்டடாக இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, உங்ககிட்ட ஏற்பட்டிருக்கிற சில மாற்றங்கள், சமீப காலமாக உங்ககிட்ட நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், முன்ன மாதிரி நீங்கள் இல்லை, அந்த இறைசக்தியோட கனெக்டடாக தான் இருக்கீங்க அப்படின்னு. சில அறிகுறிகள் என்னென்ன தெரியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு இந்த அறிகுறிகள் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாகவே நீங்கள் இந்த பிரபஞ்ச பேராற்றலோட கனெக்டடாக தான் இருக்கீங்க, இந்த பிரபஞ்சம் உங்களை வழிநடத்திட்டு இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், இவ்வளோ நாள் சாதாரணமாக போயிட்டு இருந்த உங்களோட லைஃப் இப்போது ஒரு கேள்விகளாக மாறும். அது என்ன கேள்வி தெரியுமா? குழப்பமான கேள்விகளோ பயத்திற்கான கேள்விகளோ இல்லை. இந்த கேள்வி உங்களுக்கு புதுசாக இருக்கும், உங்கள் மனசுக்குள்ளே திடீர்னு உதிச்சதாக இருக்கும். என்னென்னா, இந்த உலகத்தில் நான் பிறந்திருக்கேன், நான் பிறந்ததுக்கான காரணம் என்ன, எதுக்காக நான் இங்கே பிறந்து நான் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன், நான் இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கேன், நான் யார், நான் எதுக்கு பிறந்து என்னோடய பர்பஸை தான் நான் பண்ணுறேன்னா, நான் வாழ்ந்ததற்கான, நான் பிறந்ததற்கான நோக்கம் என்ன, இது எல்லாமே உங்கள் கேள்வியாக உங்கள் மனசுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கேள்வியை நோக்கின ஒரு பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருப்பீங்க. இத்தனை நாளாக ஏனோ தானோ ஏதோ ஒரு லைஃப் ஓடிட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு சடனாக ஒரு சேஞ்ச் உங்களுக்குள்ளே வரும், ஒரு தேடல் வரும். அந்த வாழ்க்கை எதை நோக்கி போகுது, நான் எதை நோக்கி போகிறேன் அப்படின்ற தேடலுக்குள்ளே நீங்கள் போக ஆரம்பிச்சிருப்பீங்க. இது முதல் அறிகுறி. ரெண்டாவது, இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பில் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தோட மனசு போல உங்கள் மனசும் மாறுங்க. இந்த இயற்கை சக்தி எவ்வளவு இறக்கமுள்ளதாக இருக்கும், அதுபோல் உங்களோட மனசும் ரொம்ப இழகின மனசாக நீங்கள் மாறுவீங்க. இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் இந்த ஒரு சாஃப்டான ஒரு மனசை ஃபீல் பண்ணியிருக்க மாட்டீங்க. கொஞ்சம் அடமெண்ட்டாக, ஏன் ரகடாக கூட இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக சின்ன சின்னதாக ஒரு எமோஷன்ஸ், குட்டி குட்டியாக ஒரு எமோஷன்ஸ், அதே மாதிரி சின்ன விஷயத்தை கூட கவனித்து செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. இது என்னது, இது ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருக்கோம். ஒவ்வொரு விஷயத்தையும் விழிப்புணர்வோட, அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது எதற்காக இதை நான் செய்கிறேன், ஏன் இதை செய்கிறேன் அப்படின்னு அந்த விழிப்புணர்வோடு செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. எமோஷன்ஸ் கேட்கவே வேண்டாம். இதுக்கு முன்னாடி கண்ணா அப்படின்னா தெரிச்சு ஓடிட்டுருக்கிற எமோஷன்ஸ் இப்போது கொஞ்சம் அமைதியாக அன்பாக மாற ஆரம்பிச்சிருக்கோம். முக்கியமாக நீங்களே உங்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு ஹீலராக, எது வந்தாலும் ஓகே வரட்டுமே, இப்போ என்ன, சரி ஏதோ ஒரு நல்லதுக்காக தான், இந்த மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். செக் பண்ணுங்கள், உங்களுக்குள்ளே இந்த மாற்றம் வந்திருக்கா. அப்படி வந்திருந்தா நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ஷனில் இருக்கீங்க. நீங்கள் அதை பற்றி ஒரு துளி கூட டவுட் படவே வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இறைசக்தி உங்களை வழி நடத்துது தான் இருக்குது, உங்கள் கூடவே இருக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? உண்மையான ஒரு விஷயத்தை தேடாமல் ஆரம்பிப்பீங்க, உண்மை எதுன்னு தேட ஆரம்பிப்பீங்க. ரொம்ப டீப்பாக ஒரு விஷயத்துக்குள்ளே ஆழமாக போய் முயற்சி செஞ்சு புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. முக்கியமாக என்ன அப்படின்னா, டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு தனிமை வரும். அந்த தனிமையில் நிறைய புத்தகங்கள் உங்களுக்கு உதவலாம். அந்த நேரம் பார்த்து எங்கேருந்தோ யாரோ கிட்டேருந்தோ ஒரு கைடன்ஸ், ஒரு புத்தகமாக உங்களுக்கு வரலாம். நிறைய புத்தகம் படிக்கணும்னு தோணும், நிறைய கற்றுக்கணும்னு தோணும், நிறைய ஸ்பீச் கேட்பீங்க, நிறைய வீடியோக்கள். இதுக்கு முன்னாடி ஏதோ நிறைய தேவையில்லாத வீடியோக்கள் பார்த்துட்டு இருந்தது, இப்போ யூடியூப்பில் நீங்கள் நிறைய இந்த மாதிரி பிரபஞ்சத்தை பற்றின தேடலாக இருக்கட்டும், இல்லை இது உண்மைதானா, எனக்கு என்ன நடக்குது அப்படின்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் தேடல் சொல்லுவாங்கள்ல, ஒரு ஆன்மீக பயணம், அதை பற்றின தேடலுக்குள்ளே நிச்சயமாக நீங்கள் போக ஆரம்பிச்சிருப்பீங்க. ரொம்ப டீப்பாக தேடவும் செய்வீங்க.
அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு நபர்கள்கிட்ட பேசணுங்கிற அந்த ஒரு உணர்வு வரும். இவங்கெல்லாம் நம்ம கூட காண்டாக்டில் இருக்கணும், இவங்க கூட இவங்களோட அவங்க ஏதாவது ஒரு கிளாஸஸோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணும்போதோ அதில் ஆர்வமாக போய் கலந்துக்கிறதும், அது என்ன தான் உண்மையாக என்ன அதில் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும், இந்த மாதிரி ஒரு ஆன்மீக தேடலுக்குள்ளே தான் உங்களோட டீப் ட்ராவலுங்கிறது இருக்கும். அடுத்ததான் நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். இது ஆல்ரெடி எல்லாருமே இதை அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் அத்தனை பேருமே இந்த பிரபஞ்ச பேராற்றலால் வழிநடத்தப்படுறவங்க தான். அது என்ன தெரியுமா? முக்கியமான அறிகுறி, இந்த இயற்கையோட உங்களுக்கு இந்த தொடர்புன்றது ரொம்ப அதிகரிச்சிருக்கோங்க. நீங்கள் எந்த விஷயம் கேட்டாலும் அந்த விஷயத்துக்கான அறிகுறியை அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு டக்குன்னு காட்ட ஆரம்பிச்சிடும். ஏதாவது ஒரு குழப்பம் வருது, என்ன பண்ணணும்னு தெரியல, இது செய்யலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இம்மீடியட்டாக எங்கேருந்தோ தெரியாது உங்களுக்குன்னு ஒரு சில வார்த்தைகள் வந்து சேரும். பரவாயில்ல நீ பண்ணு, இல்லைன்னா நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன், இல்லை நீ செய்கிறது சரிதான், நீ போ, இப்படி ஏதாவது ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு வீடியோவில் கிடைக்கலாம், இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ட்ராவல் பண்ணும்போதோ பக்கத்தில் இருக்கிற மனிதர்களோ நீங்கள் மனசுக்குள்ளே யோசிச்சிட்டே இருக்கிற விஷயத்துக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேங்க. நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது அங்கேருந்து எங்கேயோ ஒரு பதில் இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு பறவைகள், இல்லை ஒரு ஒயிட் பேர்டு, இல்லை ஒரு இறகுகள், இல்லை ஒரு ஏஞ்சல் நம்பர், என்னமோ ஒன்றுங்க, ஏதோ ஒரு அறிகுறியை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும். இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட நீங்கள் தொடர்பில் நெருக்கமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு அடையாளமாக நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் ஹெல்ப்பு கேட்கணும்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் அந்த ஹெல்ப்பு தானாக யார் மூலமோ தேடி வரும். ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இதை பற்றின விஷயம் நான் எப்படி நடக்க போகுது, எனக்கு ஒரு பணம் தேவையாக இருக்கலாம், ஒரு வீடு கட்டுறதா இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம், இது எனக்கு எப்படியாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணுமே, என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குறதுன்னு நினச்சிட்டே இருப்பீங்க. தானாக அதை பற்றின இன்ஃபர்மேஷனை சொல்லக்கூடிய ஆட்களோ, இல்லை அதை பற்றின ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை சுமந்துக்கிட்டு வர ஒரு வீடியோவோ ஒரு மனிதர்கள் மூலமாகவோ எப்படியும் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி மிக முக்கியமாக என்னென்னா, ஒரு விஷயத்த யோசிச்சிருப்பீங்க, எப்பயோ இதை நான் பண்ணணும்ல, ஆமாம் இதை நான் செய்யணுமே அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு சில காரியங்களால் தடைகள் ஏற்பட்டிருக்கும். அது பார்த்தீங்கன்னா திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் அந்த விஷயம் இப்போ உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஒரு ஹெல்ப் பண்ண வைப்பாங்க, டக்குன்னு அந்த விஷயம் முடிஞ்சிடும். இது எப்படின்னு உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆச்சரியமே படாதீங்க, வேறு யாருமே இல்லை, இந்த பிரபஞ்ச சக்தி, இந்த இறை பேராற்றல் உங்களுக்கு உதவிட்டு இருக்குங்கிறத சந்தேகமே படாமல் நம்புங்க. அடுத்து இந்த பிரபஞ்சத்தோட நீங்கள் கனெக்டடாக இருக்கீங்க, அந்த இறைவன் உங்கள் கூடவே தான் இருக்காங்கன்னா, ஏன்னா இறைவன் சும்மா இல்லைல்ல, இறைவனே இறங்கி வரணும்னா அதுக்கு என்ன வேணும்? தனிமை வேணும். ஸோ இத்தனை நாளாக உங்களை சுற்றி எல்லாரும் கும்பலாக இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போது நீங்கள் இந்த தேடலுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா இந்த பிரபஞ்சம் உங்களை கனெக்டாக கூப்பிடுறது அப்படின்னா அது என்ன அப்படின்னா அந்த தனிமையில் தான். இந்த தேடலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் உங்கள் கூட இருந்தவங்கெல்லாம் கண்டிப்பாக உங்களை விட்டு போயிருப்பாங்க. முன்ன இருந்த மாதிரி இல்லையே, யாருமே என் கூட இல்லையே அப்படிங்கிற ஒரு தனிமை உணர்வு உங்களுக்கு கிடச்சிருக்கும். அந்த தனிமை உணர்வு சோகமானதாக இருக்காது. அந்த தனிமை உங்களுக்குள்ளேயே நீங்கள் கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு தனிமை. அதாவது உங்களோடையே நீங்கள் பேசி பழகிறதுக்கான, உங்கள் ஆன்மாவோட நீங்கள் பேசி பழகிறதுக்கான ஒரு தனிமை இந்த இறைவன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பீரியடில் இந்த தேடலை நோக்கி போகும்போது அந்த தனிமை உங்களுக்கு கவலையாக தெரியாது, வருத்தமாக தெரியாது. லோன்லினஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, யாருமே இல்லையேன்னு அந்த அழுறதோ சோகம் உங்ககிட்ட இருக்காது. அந்த தனிமையில் உங்களோட நீங்கள் உங்கள் ஆன்மாவோட பேசி உங்கள் வாழ்க்கைக்கான அடுத்த தேடலுக்கான விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி அந்த ஒரு தொடர்பை நீங்கள் ஏற்படுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை தந்தது இந்த பிரபஞ்சம்தான் அப்படிங்கிறத நீங்கள் உணருங்க. மிக முக்கியமாக அடுத்ததாக ஒரு அறிகுறி என்னென்னா உங்களோட உள்ளுணர்வு. இதுக்கு முன்னாடிலாம் உங்கள் உள்ளுணர்வு எந்த அளவுக்கு இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கனெக்ஷனுக்கு அப்புறமா, இந்த பிரபஞ்ச பேராற்றலோட கனெக்ஷனுக்கு அப்புறமா அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு உங்கள் மனசில் பட்டுச்சு அப்படின்னா அது அப்படியே நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு தோணும், இது எனக்கு அப்போவே தோணுச்சே அப்படின்னு. அதை நீங்கள் சொல்லியிருப்பீங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். எனக்கு என்னன்னே தெரியல, எனக்கு அப்போவே தோணுச்சு, இதை செய்ய வேணான்னு தோணுச்சு, பட் நான் தான் அதை மீறி செஞ்சேன் அப்படின்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளுணர்வு சொல்ல ஆரம்பிச்சிடும். முன்னே இருந்ததை விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ இருக்கும். இதுதான் மிக முக்கியமான ஒரு அறிகுறி. ஏன்னா உங்கள் ஆழ் மனதோட நீங்கள் தொடர்பு கொண்டுட்டீங்க, அந்த பிரபஞ்சம் வேறு எங்கேயோ இல்லை, உங்கள் ஆழ் மனசில் தான் இருக்குங்கிறதுக்கான அடையாளம் தான் நான் சொல்லக்கூடிய இந்த உள்ளுணர்வு. பிரபஞ்சம் இந்த உள்ளுணர்வு மூலமாக பேசுவதை இப்போ நீங்கள் உணர ஆரம்பிச்சிருப்பீங்க.
அடுத்து மிக முக்கியமாக மன அமைதியும் நிம்மதியும் உங்களுக்கு இப்போ வந்திருக்கும். அந்த அமைதியும் நிம்மதிக்காகவே தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பீங்க. எல்லாமே அந்த நிம்மதியை நோக்கினான ஒரு ட்ராவலாக தான் இருக்கும். அந்த இயற்கையை நோக்கிய பயணம் அதிகமாக உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும். நிறைய ட்ராவல் பண்ணணும்னு தோணும். அந்த ட்ராவலில் கூட முன்ன மாதிரி நீங்கள் அப்படி அரட்டை அடிச்சுட்டு பேசிட்டு அப்படி இருக்கலாம். ஆனால் அது ரொம்ப குறைஞ்சிருக்கும். ஒரு மாதிரி ஒரு அமைதியாக கண்ணை மூடிட்டு அந்த தென்றல் காற்றை வருடிட்டு அந்த ட்ராவலை நீங்கள் ரொம்ப அழகாக ஒரு கூடவே யாரோ இருந்து உங்களை அப்படியே வருடி கூட்டிகிட்டு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி உணர ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா, சுருக்கமாக சொல்லணும்னா தனிமையில் இனிமை தான். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது இந்த பிரபஞ்சத்தோட கூட இருக்கிற அந்த எனர்ஜி தாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. மிக முக்கியமாக அடுத்து நான் சொல்ல போகிற அறிகுறி ஒன்று வந்திருக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த இறைசக்தி உங்களை வழி நடத்துறதுனாலே இது இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன், இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும். அது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் எந்த பொருளை பார்த்தாலும் எல்லா பொருள் மேலேயும் உங்களுக்கு ஒரு ஆசையும், அது எனக்கு வேணும், அதை வாங்கிக்கணும், என்னோடது ஆக்கிக்கணுங்கிற அந்த பற்றும் இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. முன்னாடிலாம் ஒரு பொருள் இருந்தால் தான் இது கிடைச்சாதான் எனக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போது இது கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி, எனக்கு எப்போ எது கிடைக்கணுமோ அது சரியாக அந்த பிரபஞ்சம் கொடுக்குன்ற மிகப்பெரிய நம்பிக்கைக்குள்ளே வந்திருப்பீங்க. கிடைக்கல அப்படின்னாலும் ஓகே, இது ஏதோ நல்லதுக்காக தான், எனக்கு பிரபஞ்சம் சரியாக தான் செய்யுது, என்னை விட்டு விலக்கி இருக்குது, எனக்கு அந்த பொருள் கிடைக்கல அப்படின்னா நிச்சயமாகவே இந்த பிரபஞ்சம் எனக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து தரும், அதற்காக தான் இப்போ இதை விலக்கி வச்சிருக்குன்னு உங்கள் உள் மனசு சொல்ல ஆரம்பிக்கும். இந்த அறிகுறி நிச்சயமாக உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா எந்த பொருள் மேலேயும், எந்த நபர்கள் மேலேயும், எந்த விஷயத்து மேலேயும் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான அந்த பற்று இருக்காது. அடுத்ததாக அற்புதமான ஒரு அறிகுறி நான் சொல்கிறேன். இந்த அறிகுறியும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி வாழ்க்கையை பார்க்குற பார்வையே வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பை வேறு லெவலில் பார்ப்பீங்க. ஒரு விஷயத்த அப்படியே நீங்கள் நம்பிடுவீங்க. முன்னாடிலாம் பார்க்குறத அப்படியே நம்பிடுவீங்க, யார் என்ன சொன்னாலும் நம்புவீங்க. ஆனால் இப்போது உங்களுக்குள்ள அந்த அவேர்னஸ், இது உண்மைதானா, இது எனக்கு சரியானது தானா, நான் சரியான வழியில் தான் போகிறேனா அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே வரும். அதை பற்றி நிறைய ஆராய்ச்சி தேட ஆரம்பிச்சுப்பீங்க. அந்த தேடல் நான் சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சத்தோட கூடவே இணைஞ்சு தேடலாக தான் இருக்கும். கடைசியாக இந்த பிரபஞ்சம் உங்களை தொடர்புக்குள்ளேயே தான் வச்சிருக்கு அப்படின்னா, தேவையில்லாத டாக்ஸிக் பீப்புள் அப்படிங்கிற நபர்கள் உங்களை விட்டு விலகி இருப்பாங்க. புதிய மனிதர்களின் அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுவும் அந்த மனிதர்கள் யாருன்னா, பிரபஞ்சத்தோடவே இணைஞ்சு பிரபஞ்ச ஆற்றலோடு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மனிதர்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அவங்களே வர ஆரம்பிப்பாங்க. இல்லை நீங்கள் அவங்கள நோக்கி போகிற மாதிரியான ஒரு வாழ்க்கை பாதை உங்களுக்கு அமைஞ்சிரும். அதனால தான் நான் சொன்னேன், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வேறு மாதிரி பார்ப்பீங்க. ஏன்னா இது வரைக்கும் உங்களோட சூழ்நிலை எப்படிப்பட்ட நபர்களால் இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐயோ, நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், இப்போதான் இந்த மாதிரி பிரபஞ்ச ஆற்றலோடு கூடிய மனிதர்களை நான் பார்க்குறேன். இல்லை இந்த பிரபஞ்சத்தை என்னால் உணரக்கூடிய, இல்லை இந்த பிரபஞ்சத்தை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய மனிதர்களை நீங்கள் பார்ப்பீங்க. அவங்களால உங்கள் வாழ்க்கையே நிச்சயமாக மாற ஆரம்பிச்சிருக்கும். நான் சொன்ன இந்த அறிகுறிகள் எல்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் 100% கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, இந்த பிரபஞ்சத்தோட அந்த இணைப்பு, அந்த தொடர்பில் தான் நீங்கள் இருக்கீங்க. எப்பொழுதுமே இந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்களை கைவிடவே விடாது. ஸோ இந்த அறிகுறி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா என் கூட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.